ஸோ இன்னைக்கு வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். விச் பேசிக்கலி மீன்ஸ் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேனோ அதை ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணதில்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஒரு சேஃபஸ்ட் மெத்தட் டு இன்வெஸ்ட்னு சொல்லலாம். அதுக்கு சிம்பிளான ரீசன், இன்ஃப்ளேஷன் நம்ம பீட் பண்ணி ஆகணும், நம்மளோட மணியை நம்ம க்ரோ பண்ணி ஆகணும். ஸோ கரண்ட் ஆனுவல் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா 6.96% இருக்குது ஆஸ் ஆஃப் மார்ச் 2022. விச் பேசிக்கலி மீன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில் 7% கிட்ட இன்ஃப்ளேஷன் ஆயிரும் அப்படின்றது தான். அப்படின்னா நம்மளால 100 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க முடியும்னா இன்ஃப்ளேஷனால 7% நம்மளோட பணத்தோட மதிப்பு கம்மியாயிரும். ஸோ அதே பொருளை நம்மளால 100 rupees கொடுத்து வாங்கவே முடியாது. 107 rupees கொடுத்தா தான் அந்த பொருள் கிடைக்கும். அப்போ நம்மளோட பணத்தோட மதிப்பு கம்மியாயிருது இல்லையா? இதுதான் நம்ம பீட் பண்ணணும். இதுதான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்றது நான் மீன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 lakh வச்சிருந்தோம்னா இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்காச்சும் அந்த 1 lakh ஒரு 1,10,000 1,08,000 மாத்தினா மட்டும்தான் நம்மளால இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியும். இது போக நம்ம மணியை வேற க்ரோ பண்ணணும், which is a tough job. அதனால தான் சேவிங் doesn't work. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல பணம் சும்மா இருக்குது ஒன்று தான், அந்த பணத்தை நம்ம லூஸ் பண்ணுறது ஒன்று தான். அதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய டைப்ஸாக பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு சேஃபஸ்ட் பெட்டர்னு பார்த்தா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சேர்த்து ஒரே ஃபண்டாக கன்வெர்ட் பண்ணுறது. பட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது வந்துட்டு டாப் 50 கம்பெனிஸ் இதுதான் ஹை பர்ஃபார்மிங்காக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு ஃபண்டாக மாற்றுறது. ஸோ தட் நிஃப்டியோ சென்செக்ஸோ மேலே போச்சுன்னா இந்த ஃபண்டோட வேல்யூ மேலே போகும், அது கீழே போச்சுன்னா இந்த ஃபண்டோட வேல்யூ கீழே போகும். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பேசிவான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. 90% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் ஃபெயில் ஆயிரும். ஒரு வருஷத்தில் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இந்த இண்டெக்ஸை பீட்டே பண்ணும். ஆல்சோ நிஃப்டி 50யோட லாஸ்ட் 20 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 14.18% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கோல்டே வந்துட்டு 12.38 CAGR ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 7.1% தான் CAGR ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸில் கோல்டை விட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை விட ஹை பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறது ஒன்று தான். அது மூலமாக நம்மளால் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை லைட்டாக பீட் பண்ண முடியுமே தவிர நம்ம மணியை க்ரோ பண்ணவே முடியாது ஃபிக்ஸ்ட் டெபாசிட். தட்ஸ் வை ஐ அம் நெவர் கோயிங் டு டு தட். ஓகே, மற்றதை கம்பேர் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துட்டு ஒரு சேஃபான பெட்டுன்னு நமக்கு தெரியுது. ரொம்ப ஹை ரிஸ்க் இல்லாமல், ரொம்ப ஹை ரிட்டர்ன் இல்லாமல், ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டுன்னு தெரியுது. தென் வை நாட் இன்வெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிக்கணுன்ற ஒரு கம்ப்ளீட் ஸ்டெப்பையும் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் Kuku FM. Kuku FM is India's leading audiobook platform with 1000+ hours of content library. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆப் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ராகுல் எம்ன்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 250 யூசர்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட், விச் மீன்ஸ் இயர்லி 399 பே பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 199 பே பண்ணால் போதும். நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸில் ரொம்ப வீக்குன்னு நினச்சிங்கன்னா ரிச் டாட் புவர் டாட், சைக்காலஜி ஆஃப் மணி, யோர் மணி ஆர் யோர் லைஃப், இந்த புக்ஸோட புக் சம்மரியும் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஆடியோ புக்காக நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு புரோக்கர், which means ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய இருக்கு. நான் பர்சனலாக யூஸ் பண்றது காயின் பை ஜெரோதா. பட் நீங்க என்ன அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண போறீங்க. பேன் கார்டு வேணுமா, ஆதார் கார்டு வேணுமா, அந்த மாதிரி பேசிக் நெசசரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எக்கச்சக்கமான இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன சின்ன க்ரைட்டீரியாஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஃபண்டும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும், பேசிக்காக சிம்பிளாக இதை மட்டும் பார்த்தா போதும், நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கமிஷன் கொடுக்குறது கட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா அதை ஆக்டிவாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட இருக்கும், லைக் 1%, 2% அந்த மாதிரி இருக்கும். பட் இண்டெக்ஸ் ஃபண்டில் பாசிவாக தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படியே நிஃப்டியோ சென்செக்ஸையோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை மானிட்டர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதனால அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். பட் அதுலேயே வந்துட்டு எந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப
கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 0.16% இருக்குது. இதோட கம்மியாக கூட இருக்கும். பட் நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸ் கூட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா டாப் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 10 வரும். அதில் ஒரு டாப் 5 நீங்கள் எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த 5ல் கூட எதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க, அதில் அமௌண்ட் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 டைப்பில் வந்துட்டு நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம். எஸ்ஐபியாக டெபாசிட் பண்ணலாம், லம்சம் அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணலாம். எஸ்ஐபினா மந்த்லி இந்த டேட்டில் எக்ஸாக்டாக நான் பே பண்ணிடுவேன். ஸோ தட் வந்துட்டு இது ஒரு ஆர்டி மாதிரி, இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர்டின்னு வச்சுக்கலாம். இது லம்சம்னா எனக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி க்ரோ ஆகணுமோ அது மாதிரி க்ரோ ஆகிட்டோம். என்னால் மந்த்லி பே பண்ண முடியாது, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லம்சம் போய்க்கலாம். நான் பர்சனலாக ஒரு எஸ்ஐபி வச்சுருப்பேன், மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்னு. எப்போல்லாம் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கோ அப்போ மட்டும் அந்த அமௌண்ட்டை நான் லம்சமில் போட்டுருவேன். ஸோ எஸ்ஐபி ஒரு பாட்டில் போயிட்டே இருக்கும், லம்சம் அமௌண்ட் நம்ம வேணுன்றப்ப மட்டும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணுறப்ப 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, டைரக்ட், ரெகுலர் அப்படின்னு. ஸோ அதில் கமிஷன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா டைரக்ட் தான். ஸோ டைரக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர். நீங்கள் என்ன broker சூஸ் பண்ணாலும் சரி, என்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணாலும் சரி, இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ். இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் நிறைய பேர் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. நான் இதில் பணம் போட்டால் மட்டும்தான் க்ரோ ஆகும் அப்படி. இண்டெக்ஸ் ஃபண்ட்னாலே மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும் கூட குறைய அந்த மாதிரி. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நான் இது வரைக்கும் எவ்வளோ இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நான் நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் எனக்கு பார்க்குறதுனால அதில் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதில் என்னென்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸில் வந்துட்டு எந்தெந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1.6 lakhs வந்துட்டு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக 1.57 lakhs ஆகிருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிஃப்டி கொஞ்சம் ஃபால் ஆகுது, அதனால மைனஸில் போயிட்டுருக்கு. பட் டெஃபினெட்லி இன் லாங் டேர்ம் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ இன்றைக்கி கூடி இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கூட மாட்டேன். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு 5 yearsக்கோ இல்லை 10 years ப்ளஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகுதுலாம் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ பேசிக்கலி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுக்காக தான் பண்ணுறோம், லாங் டேர்முக்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த 1.6 lakhsல வந்துட்டு 60,000 கிட்ட வந்து நான் ஒரு எஸ்ஐபியில் போட்டிருக்கேன். யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நான் என்னோட எஸ்ஐபி போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் எவ்ரி மந்த் வந்து 10,000 இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆகிடும். 60,000னா இது வரைக்கும் 6 monthஸாக, இப்போ இந்த மந்தோட செஞ்சுன்னா 7 monthஸாக நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். அது போக 3 இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் லம்சம் அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், அதில் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அதில் ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் நாவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், அதில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நிஃப்டி கொஞ்சம் டிப்பாக இருக்குது, ப்ளஸ் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். லைவாக இன்வெஸ்ட் பண்ணி காமிக்கலான்னா எப்படி ஒரு 10,000 வேணால் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இது யாருக்கெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் பாட்டில் ஒரு அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்கணும், ஒரு 5 yearsக்கு அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்தால் போதும். பெருசாக எனக்கு இந்த நாலேஜும் கெயின் பண்ணிக்க எனக்கு டைமும் இல்லை, கெயின் பண்ணிக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு வேணாம். பட் என்னோட மணியை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு வே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் வே. பட் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அது ஒரு சேஃபாக சில அமௌண்ட் மட்டும் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நான் ரொம்ப யங்காக இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து நான் ஹை ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த மணி வந்துட்டு நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணணும். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். என்னோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1000லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 5000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் டைம் போக 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 நம்மளோட அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோட க்ரோத் வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், சீக்கிரமாக நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரொம்ப நாளில்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அதிக பணம் ஒரு 2-3 டெக்கேட்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம், என்ன தான் அதிக பணம் லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட ரிட்டர்ன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் மோர் அண்ட் ஏர்லி ஃபார் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன் அ லாங் டேர்ம். நிறைய பேர் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க, பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு காட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி நானும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நானும் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால தான் இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதை கூட ரெக்கார்ட் பண்ணி நான் ஸ்க்ரீனில் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்டோட ஃபுல்லாக வச்சு வேணால் நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். பட் பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா ரொம்பவே ஃபார்முலாக எல்லா வீடியோஸில் இருக்கும். நான் ஃபார்முலா இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஷேர் பண்ணால் அது ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த ஃபார்மேட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love, stay happy, limited time, ராகுல்.